ஆரூரத்த ஐயாற்றமுதே அளப்பூரம்மானே காரூர் பொழில்கள் புடைசூழ் புறவில் கருகாவூரானே பேரூர் உறைவாய் பட்டி பெருமாள் பிறவா நெறியானே பாரூர் பலரும் பரவ படுவாய் பாசூரம்மானே பாசூரம்மானே. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுவனதா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க இருப்பது ரொம்ப அற்புதமான தலம், பேரூர் தலத்தை தான் நம்ம இன்று பார்க்கவிருக்கிறோம். அதாவது திருவாதுரையில் நம்ம எல்லா கோவிலும் ஆருத்ரா தரிசனம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இப்போ வந்து 2 கோயில் இதுக்கு முன்னாடி சேவூர் அப்படின்னு ஒரு தலம் வந்து பதிவு செய்திருப்பேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நடு சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சேவூர் தலத்தை. இது வந்து மேலை சிதம்பரம் அப்படின்றாங்க. எப்படி சிதம்பரத்தில் வந்து சிவபெருமான் பிரம்மா, திருமால், உக்கிரகாளி, நந்தி, சுந்தரருக்கெல்லாம் வந்து ஆனந்த நடனம் ஆடி காமிச்சாங்க இல்லைங்களா, அதே மாதிரியே பட்டீஸ்வர தலமும் வந்து 2000 ஆண்டுகளுக்கு ரொம்ப பழமையான தலம். இங்கே வந்து தில்லைவாழ் அந்தணர்கள் வந்து இந்த ஆடல் வல்லானோட அழகில் மயங்கி அவங்க வந்து இந்த ஊருக்கு பேர் மேலை சிதம்பரம், மேலை சிதம்பரம், அப்புறம் அழகிய திருச்சிற்றம்பலம், அப்புறம் கனக சபை அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப அற்புதமான. அப்புறம் இங்கே வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னா 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு பழமையான புளிய மரம் இருக்குது. ஆனால் இந்த விதையை வந்து நீங்கள் வேறு எங்கே போட்டிங்கனாலும் அது வந்து முளைக்காது. அதனாலே பிறவா புளிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று வந்து பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு பனை மரம் இருக்குது. அதனால் பிறவா புளிய மரம், இரவா பனை வந்து இங்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்புறம் வந்து இங்கே உள்ள நொய்யல் நதி, இதோட பழையமையான பெயர் வந்து காஞ்சிமா நதின்னு பேர். கரிகால சோழன் வந்து இந்த அம்மைக்கு வந்து கோவில் கட்டியிருக்காரு. கரிகால சோழனால் கட்டப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இறந்தவரோட ஈமச்சடங்குகள் வந்து பல வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதில் போடுற அந்த எலும்பு பார்த்திங்கன்னா கூழாங்கல்லாம் மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து 64 திருவிளையாடல் புராணத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் 64 திருவிளையாடல் புராணத்தில் ஒன்றான அந்த பல்லு திருவிழா, அதாவது நாற்று நடுறாங்க இல்லைங்களா, அது வந்து இங்கே நடந்தது தான். அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாதம் கிருத்திகையில் ஆரம்பித்து 9 நாள் ரொம்ப விசேஷமாக இந்த கோவிலில் வந்து இந்த விழா அற்புதமாக நடக்கும். அப்புறம் வந்து தெப்போற்சவம், அப்புறம் வந்து தேர், இதெல்லாம் நடக்கும். அதை விட ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த திருவாதிரை உற்சவம் வந்து நம்ம எல்லா கோவில்லையும் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி ஏதோ இதுவும் வந்து திருமால், உக்கிரகாளி எல்லாருக்குமே சுவாமி வந்து ஆனந்த நடனம் காட்சி அருளிய ஒரு அற்புதமான தலம். அதனால தான் இதை மேலை சிதம்பரம்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தில் வருகிற பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வந்து குடமுழுக்கு நடைபெறவிருக்கிறது. பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து வந்து உங்களுக்கு இந்த யாகசாலை பூஜையெல்லாம் ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம இன்றைக்கி பார்க்குற நிகழ்வு என்னன்னா, ஆருத்ரா தரிசனம் நம்ம எல்லா கோவிலையும் பார்த்துருப்போம். இங்கே வந்து ஆருத்ராவோட அந்த தொடர்ந்து நிறைவு நாள் விழாவாக பண்ணாங்க. எப்போன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. அதில் வந்து நானும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருந்தது. எதிர்பாராத விதமாக பொன்னம்பலக்கூத்தனோட அருளால் ரொம்ப அற்புதமாக அந்த பொன்னம்பலக்கூத்தனோட அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சிவாச்சாரியார். அந்த தீபாராதனை மற்றும் ஓதுவாமூர்த்திகள், அங்கே வந்து தேவார இசைமணி சிவக்கொழுந்து ஓதுவாமூர்த்திகள் மற்றும் அவருடைய தந்தையாரும் வந்து ரொம்ப அற்புதமாக தேவாரம் பாடினாங்க. என்னால் வந்து முழுமையாக பதிவு செய்ய முடியல. ஒரு 2-3 தேவாரம் வந்து பதிவு செய்தேன். அந்த நிகழ்வும் பொன்னம்பலக்கூத்தனோட அழகிய அலங்காரத்தோட அந்த தீபாதனை நிகழ்வை நம்ம வந்து இன்றைக்கி அந்த பேரூரில் நடந்த நிகழ்வை நாம் பார்க்கவிருக்கிறோம். அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் பேரூர் பச்சை நாயகி உடனமர் பட்டீஸ்வரர் சுவாமியின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம்.
தலைக்கும் அவ்வளோ பேர் வர. அபிஷேகம் வச்சுருக்கீங்களா?